ஸ்ருதே ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று 7/9/2025 பௌர்ணமியை முன்னிட்டு இன்று இரவு சரியாக 10:30 மணிக்கு மேல் 1 மணி வரை சந்திர கிரகணமானது நமது பாரத தேசத்திற்கு பீடிக்கிறது. இந்த கிரகண பீடா காலத்தில் நாம் பித்ரு தர்ப்பணம் செய்வதை ரிஷிகள் வலியுறுத்துகிறார்கள். ஏன் கிரகண காலங்களில் நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால், சந்திரனின் ஒளியை பித்ருக்கள் ஆகாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று வேத மந்திரங்கள் சொல்கின்றன. ஆயாத பிதர சோம்யாக கம்பீரை பதிபிப் பூர்வியை பிரஜா அஸ்மபியம் என்று வேத மந்திரங்களில் சந்திரனின் ஒளியை பருகுபவர்களே, கம்பீரமானவர்களே, எங்களுக்கு பிரஜைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களே என்று ஆரம்பமாகும் அனைத்து வேத மந்திரத்திலும் சோம பித்ரமான் யமோ ஆங்கி ரஸ்வான் என்று மீண்டும் மீண்டும் சந்திரனையும் சூரியனையுமே பிரதிபலிக்கிறார்கள். அந்த ரிஷிகளின் வாக்கியப்படி சந்திரனின் ஒளியை ஆகாரம் எடுத்துக்கொள்ளும் நமது பித்ருக்களின் ஆகாரத்திற்காக சந்திர கிரகணங்களில், சூரிய கிரகணங்களில், அந்த பீட்டா காலங்களில் நமது பாரத தேசத்திற்கு சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் தரிசனம் ஆகும்போது நாம் அவசியம் பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும். நதிக்கரை, குளக்கரை, ஏரிக்கரைகளில் அவர்களுக்கு அருகாமையில் உள்ள நீர்நிலைகளில், நீர்நிலை இல்லாதவர்களே பொது இடங்களில் கூட ஒன்று கூடி நாம் மகா சங்கல்ப ஸ்நானம் செய்து நமது இஷ்டதெய்வ, குலதெய்வ பிரார்த்தனா மூலாமந்திரங்களை ஜபிக்க வேண்டும். கிரகணத்தின் உச்ச காலத்தில் நாம் பித்ருக்களுக்கு, தகப்பனார் இல்லாதவர்கள் தர்ப்பணம் அவசியம் செய்ய வேண்டும். இன்று இரவு 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை, இன்று பௌர்ணமி திதி. இன்று இரவு சரியாக 10:30 மணிக்கு மேல் 1 மணி வரை கிரகணமானது பீடிக்கிறது. கிரகணம் உச்சத்தில் இருக்கும் 11:30 மணி அளவில் நாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். கிரகண தர்ப்பணமானது பித்ருக்களின் ஆகாரத்திற்காக செய்யப்படுவது. சந்திரன் ஒளியை பித்ருக்கள் ஆகாரம் எடுத்துக்கொள்வதால் சந்திரன் இல்லாத பொழுது நாம் இந்த பித்ரு தர்ப்பணம் செய்வதால் 1 வருடம் முழுவதும் நாம் பித்ரு தர்ப்பணம் செய்த புண்ணியமானது, பலனானது நமக்கு கிடைக்கும். இந்த கிரகண காலங்களில் நாம் ஜபம் செய்யும் ஜப மந்திரமானது ஒரு முறை ஜபித்தால் கோடி முறை ஜபித்த பலன் நமக்கு கிடைக்கும். கிரகணம் முடிந்து நாம் ஸ்நானம் செய்து நமது நட்சத்திரங்களுக்கு கிரகண பீடை இருந்தால் மட்டத்தேங்காய் தானம் வழங்கி ஆலயங்களில் நவக்கிரகத்திற்கு விளக்கிடுவது, ஆலய தரிசனம் செய்வது விசேஷமாகும். இந்த கிரகண புண்ணிய காலத்தில் நமது இஷ்ட தெய்வத்தின் மூல மந்திரங்களை ஜபித்து தகப்பனார் இல்லாதவர்கள் பித்ரு தர்ப்பணங்கள் செய்து புண்ணியம் அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ காயத்ரி அம்பா ஞானபீட்டம், நாராயணாச்சாரியா, வேதமாதா ஆசீர்வாதம்.